நண்பர்களே வணக்கம். 7/6/2021 அதாவது நேற்று முதல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு நியூ வெப்சைட் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நாம் நியூ வெப்சைட்டில் லாகின் ஆகிறது, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொஃபைலை எப்படி அப்டேட் பண்ணுறது, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறோம். ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய எனி ப்ரௌசரில் சர்ச் என்ஜினில் www.incometax.gov.in அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் கிடைக்கும். அதாவது incometax.gov.in/IEC/FO போர்ட்டல் அப்படிங்கிற URLோட கூடிய மெயின் இன்டர்ஃபேஸ் இதுதான். இதில் ரைட் டாப்பில் பாருங்கள், லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆல்ரெடி நீங்கள் இன்கம் டேக்ஸ் இ-ஃபைலிங் வெப்சைட்டில் பண்ண அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு இங்கே லாகின் பண்ணலாம். நான் இதுவரை இண்டிவிஜுவலாக இ-ஃபைலே பண்ணதில்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த இ-ஃபைலிங் போர்ட்டலை யூஸ் பண்ண போகிறேங்கிறவங்க ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல உங்கள் டீட்டெயிலை கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கவங்க லாகின்ங்கிறத கிளிக் பண்ணி என்டர் யூசர் ஐடிங்கிற இடத்துல உங்கள் பேன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ப்ளீஸ் கன்ஃபார்ம்ங்கிற இடத்த டிக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடலாம். லாகின் ஆனதும் இங்கே பாருங்கள், அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பாட்டமில் இருக்குது பாருங்கள். இந்த அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் தான் அடுத்தடுத்ததை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இங்கே உங்களுடைய நேம் டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி உங்கள் டீட்டெயில் இங்கே ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி யூஸருங்கிறதுனால உங்களோட டீட்டெயில் டிஸ்பிளே ஆகுது. இதில் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க. அதில் சப்போஸ் அட்ரஸ் டீட்டெயிலாம் சேஞ்சாக இருக்குன்னா ஐ அலோவ் டு ஃபெச் மை டீட்டெயில் ஃப்ரம் ஆதார் அப்படிங்கிறதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆதாரில் இருக்கிற அதே அட்ரஸ் அப்படியே இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணாமல் நம்ம என்ன தான் உள்ளே போய் பண்ணாலும் கடைசியில் எரர்னு மறுபடியும் இந்த ப்ரொஃபைல் செக்ஷனில் தான் நிற்கிது. ஸோ இதை ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே போனால் ரொம்ப நல்லது. அல்லது அப்டேட் ப்ரொஃபைலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டும் உள்ளே போகலாம். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் டாப்பில் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைக்கும். இதில் ஃபைல் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபைல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். அல்லது டேஷ்போர்ட் பக்கத்துலேயே இ-ஃபைலுங்கிற ஆப்ஷன், அதில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு கேட்கும். அதில் 2021-22ங்கிறத கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் மோடு ஆன்லைன் மோடில் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைன் கொடுத்துட்டு ப்ரொசீடு. அடுத்து ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், செலக்ட் அசஸ்மெண்ட் இயரில் 2021-22 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் நியூ ஃபைலிங். ஆல்ரெடி நீங்கள் பாதியிலே பண்ணியிருந்தீங்கன்னா ரெஸ்யூம் ஃபைல்லேருந்து ஆரம்பிக்கலாம். புதுசாக பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் நியூ ஃபைலிங். அடுத்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. இண்டிவிஜுவல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். ITR 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு கெட்ஸ் நியூ ஸ்டார்டடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கெட்ஸ் நியூ ஸ்டார்டடுங்கிறத கிளிக் பண்ணால் இந்த இடத்த உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டேக்ஸபிள் இன்கம் இன் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அதருங்கிறத கிளிக் பண்ணியிருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போனால் அது வேறு மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ, அதாவது உங்களுக்கு இதில் எந்த அடிப்படையில் நீங்கள் ஃபைல் பண்ண போகிறீங்களோ அது ஆன் பிஃபோர் டேட்டுக்கு முன்னாடி பண்ணுறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன், லேட்டாக பண்ணுறவங்க செகண்ட் ஆப்ஷன். உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கும். இங்கே நான் ரைட் சைடில் க்ரீன் டிக் அடித்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நேராகவும் ரைட் சைடில் ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் இங்கே கன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு க்ரீனில் அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா க்ரீனில் கன்ஃபார்ம்டுன்னு வரும். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக இதை முடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனுங்கிறத கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எடிட் ஆப்ஷன் போய்ட்டு கான்டாக்டுக்கு நேராக இருக்கிற எடிட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுடைய இந்தியா கோடு கொடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபுல் அட்ரஸை கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த அப்டேட்டை முடித்தா தான் நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுது. அடுத்து எம்ப்ளாயில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய ரீஃபண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகும். ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது அதை மறக்காமல் டிக் பண்ணணும், ப்ளூ டிக் வரணும். அதுக்கும் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை, அது நோனே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அகைன் மறுபடியும் இந்த 5 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் முடிச்சிருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறத ரைட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்ட்டு 1 இயர்க்கு நேராக உங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிடணும்.
நெக்ஸ்ட்டு லெஸ் எக்ஸம்ட் அலவன்சஸ் அப்படிங்கிறதுல ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் கொடுக்கலாம் அல்லது அவங்கவுங்க வாங்கக்கூடிய எக்ஸம்ட் அலவன்சஸ் அமௌண்ட்டை அங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். அடுத்தது நெட் சேல்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த நெட் சேல்ரி அப்படிங்கிறதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் ஆகிடும். அதுக்கு கீழே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2,500 பே பண்ணதுனால 2,500ன்னு என்ட்ரு பண்ணிருக்கேன். முடிச்சுட்டு சார்ஜபிள் இன்கம்மை உங்களுடைய ஐடி ஃபார்மோட செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அகைன் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் அடுத்து நம்ம டேக்ஸ் டிடக்ஷன் அப்படிங்கிற ரைட் சைடு ஆரோ கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் வந்து நோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டே நம்ம சேலரி பிடிச்சிருப்போம், அதனால் அதை 80Gயில் நம்ம காமிச்சிக்கணும் அந்த சேலரி அமௌண்ட்டை. அடுத்து 80Cயில் 1.5 லட்சம் வரைக்கும் காமிச்சிக்கலாம். அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை அடுத்து 80Dயில் காமிச்சிக்கோங்க, சிபிஎஸ் அமௌண்ட் எக்ஸஸாக இருக்கிறத. அடுத்தடுத்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நோங்கிற ஆப்ஷன் தான். சீனியர் சிட்டிசன் இருந்தால் எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வழக்கம் போல் 5 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் 3 ஸ்டெப் இப்போ முடிச்சிட்டோம். 4th ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் பெய்டு அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். அந்த இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்களோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை செக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டிடிஓ டிடிஎஸ் முடிச்சிருக்கணும், அப்படின்னா தான் அங்கே அது டிஸ்பிளே ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கிராஸ் இன்கம், டேக்ஸபிள் இன்கம், நீங்கள் இன்னும் எவ்வளோ உங்களுக்கு டேக்ஸு நீங்கள் பே பண்ண வேண்டியதுங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு 5th வெரிஃபிகேஷனாக டைப் டேக்ஸ் லைபிலிட்டிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணி நீங்கள் செல்ஃபாக தான் ஃபைல் பண்ண போகிறீங்க. செல்ஃப்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் ஆர் மதர் நேம் கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐடிஆர் வந்து வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். எந்த எரரும் இல்லைன்னா மட்டும்தான் இந்த மாதிரி க்ரீனில் வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எரர்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் கம்ப்ளீட்டட், ஆனால் ஒரு எரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் செலக்ட் அட்லீஸ்ட் 1 அக்கௌண்ட் நம்பர், அதாவது ரீஃபண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குது. எக்ஸஸாக டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் அல்லது என்ட்ரு பண்ணாமல் ப்ரீ வேலிடேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த எரர் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துடணும். ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த பேஜில் நீங்கள் எதையும் டிக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு எரர் வரலாம். இதில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டிய டேட்டுக்கு முன்னாடியே வந்து ஃபைல் பண்ணுறீங்க 139(1) படி அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், அல்லது லேட்டாக ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். அதர்ஸ் இல்லை வேறு ஏதாவது ரூல்ஸ் படி பண்ணுறீங்கன்னா அதர்ஸ் தேவையில்ல, ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்டாக்ட் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது எரர்னு சொல்லும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரில் கண்டிப்பாக கோடு, அந்த இந்தியா கோட் அப்படின்னு சொல்லிட்டு 91 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகணும். அட்ரஸ் அப்டேட்டடாக இருக்கணும். அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வில்லேஜ் நேமு, தாலுக்கு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட் எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்டேட் இருக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த இனிஷியலாக பர்சனல் இன்ஃபர்மேஷனில் எந்த எரரும் இல்லைன்னா ஈஸியாக உங்களுடைய ஐடிஆர் வந்து வேலிடேஷன் ஆகி நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம். வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். உங்களுடைய ஐடிஆர் ஃபைலாக சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடும். அடுத்து வெரிஃபிகேஷன் தான். வெரிஃபிகேஷனுக்கு ஆதாருக்கு கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி நம்ம ஈஸியாக ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதை வெரிஃபிகேஷன் நாமளே இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம். பெங்களூருக்குலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட்டில் அனுப்பணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவாக பதிவிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடுற வீடியோ மறக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.